Hi guys, வணக்கம். நான் தான் உங்க செல்வம். வெல்கம் டு ரியல் எக்ஸ்பிரஸ். ஸோ இனி நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கிரீன் தாரா. ஆக்சுவலா கிரீன் தாராவோட மந்திரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த மந்திரத்தால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும். ஓகே, லெட்ஸ் கோ. இந்த கிரீன் தாராவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த கிரீன் தாரா யாரு? ஆக்சுவலா புக்திசம்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? புக்தாஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஒரு புக்தான்ற அந்த ஒரு விஷயத்தை கேட்டாலே ஒரு அமைதியான ஒரு விஷயமா நமக்கு படும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஃபீமேல் புக்தான் அழைக்கப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு மந்திரம் வந்து இருக்குது. ஸோ அந்த மந்திரத்தை நம்ம வந்து ஒரு சில இடத்துல வந்து நம்ம பயன்படுத்தினா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றத நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த புத்தாவோட பேர் தான் கிரீன் தாரா. ஆக்சுவலா கிரீன் தாரா மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 பேர் இருக்குது, எல்லோ தாரா அப்புறம் ரெட் தாரான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கான மந்திரங்களும் இருக்குது. ஸோ அதுல ஒரு சாந்தமான ஒரு விஷயம் நீங்க பாசிட்டிவா நடக்கணும்ன்ற அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் தாரா மந்திரம் வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரும்ன்றது மாதிரி உங்க லைஃப்ல நீங்க நிறைய விஷயத்தை எடுத்திருக்கலாம். ஒரு வீடு கட்டுறீங்க எக்ஸாம்பிளுக்கு. ஆக்சுவலா அந்த வீடு கட்டும் போது உங்களுக்கு ஏகப்பட்ட தடங்கள் வரலாம். அப்ப நீங்க இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த தடங்கள் வந்து நீங்கும்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த கிரீன் தாராவோட பவர் வந்து வேற லெவலாங்க. ஸோ அதே மாதிரி கிரீன் தாரா, எல்லோ தாரா, ரெட் தாரா, இந்த மாதிரி 3 தாராக்கள் வந்து இருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்த வந்து புத்திசம்ல இருந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த புத்திசம் வந்து ஒரு அமைதியான ஒரு விஷயங்க. ஆக்சுவலா வந்து நீங்க வந்து இந்த மந்திரத்தை எப்பெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலையில எழுந்த உடனே வந்து நீங்க சொல்லலாம். அதே மாதிரி வீட்டுல எந்த டைம்லாம் நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப நீங்க மெடிடேஷன் பண்ற அந்த டைம்ல வந்து நீங்க இதை சொன்னீங்கன்னா உண்மையிலே உங்க மைண்டும் ரிலாக்ஸா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதனால ஒரு வளர்ச்சி அடைஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு சொல்லப்படுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃபாரின் போறதுக்கு ரெடியா இருக்கீங்க. அப்ப வந்து ஒரு சில விஷயங்களால அது வந்து தடையாகுது. ஸோ அப்ப நீங்க இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட் எதனா ஹெல்த் கண்டிஷனால பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவரை காப்பாத்துறதுக்கு நீங்க இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இதோட மந்திரத்தோட லைன் வந்து இப்ப நான் சொல்லிடுறேன். இதோட மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் தார தூத்தாரே தூரே ஸ்வாஹா. ஆக்சுவலா ஓம் தாரே தூத்தாரே தூரே ஸ்வாஹா. ஆக்சுவலா இதை நான் இமேஜ்ல கொடுத்துருக்கேன். அப்படி உங்களுக்கு இந்த மந்திரம் தெளிவா புரியலன்னா யூடியூப்ல இருக்குதுங்க, கிரீன் தாரா மந்திரம் போட்டீங்கனாலே வரும். நீங்க அதை போட்டே வந்து நீங்க ரெகுலரா மார்னிங் எழுஞ்சிங்கன்னா இதை கேட்கலாம். அதுவும் மார்னிங் நீங்க வந்து சீக்கிரம் ஒரு 4:30 இல்ல ஒரு 5 மணி எல்லாம் எழுஞ்சி இந்த பாட்டை வந்து கேட்டீங்கன்னா வேற லெவலுங்க. அந்த அளவுக்கு இதோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அப்படியே வந்து உங்க உடம்புல உட்காரும். அதுவும் நீங்க மெடிடேஷன் பண்ணும் போது வந்து இந்த மந்திரத்தை சொல்லி இது பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பண வரவு, ஸோ இந்த பணத்தால நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா அப்ப நீங்க இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஸ்டாச்சூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடைகள்லயும் விற்குது. அதே மாதிரி நீங்க போட்டோ ஃப்ரேம் கூட போட்டு இதை வணங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரீன் தாராவோட விஷயமா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இப்ப உங்களுக்கு இந்த கிரீன் தாராவோட விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். ஓகே, பாய்.